உரையாற்ற பிரதமர் வைத்தியர் திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் விருந்தினர்கள், ஆன்றோர், அவையோர் மற்றும் சோழக்குயில் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் இங்கே சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டதை இட்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக எனக்கும் கோகிலா அம்மாவுக்குமான தொடர்புன்றது உண்மையாக என் தந்தைக்கும் கோகிலா அம்மாவுக்கும் இடையில் உள்ள தொடர்பு அது பின்னர் தொடர்ச்சியாக எங்கள் தொழில்முறை ரீதியாக வந்து இன்று வரை நீடித்திருக்கிறது. அந்த வகையில் அவ செய்கிற இந்த பெரும் பணி ஒரு சமூகத்தின் நெறிப்படுத்தலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த இதில் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, குறிப்பாக என்னிடம் சொல்லப்பட்டது ஆளுமையை பற்றி கதையுங்க, நீங்கள் என்னென்னாலும் கதையுங்க. என்னென்னா ஆளுமைக்கு வந்து கணக்க தியரிஸ் அது இல்லாமல் கிளாஸ் எடுத்திருப்பான் நிறைய. உங்களுக்கு தெரியும், தியரிகளை எல்லாம் படித்து எல்லாம் எக்ஸாமும் பாஸ் பண்ணலாம். ஆனால் நடைமுறையில் நாங்கள் ஆளுமையை ஆய்வு செய்கிறதுலேயும் புரிந்து கொள்ளுறதுலேயும் விளங்கி கொள்றதுலேயும் உள்ள சிக்கல்களால் எங்களுக்கு வந்து சமூகத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இதுகள் வந்து ஏற்படுகின்றது. என்னுடைய வேலை அனுபவமாக நான் குறிப்பாக வந்து நலத்துறையில் வந்து வேலை செய்யுதுன்னா அதில் எனக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவும் இருக்குது. அந்த சைக்காட்ரின்னா உண்மையாக மருந்து சம்மந்தப்பட்ட விடயம். ஆனால் மருந்து தனியாக மாற்றாது மனிதர்களின் நடத்தை என்ற இதோட இணைஞ்சது தான் இந்த உளவியல். எங்களுக்கு சொல்லுவாங்க பயோகெமிக்கல் மாடல்னு தான் சொல்லுவாங்க. என்னென்னா இந்த மருந்து கெமிக்கல் எல்லாமே எங்களோட மாடலிங்கை மாற்றும். ரசாயனம் எங்களுக்குள்ளே தூண்டப்படுற விடயங்கள் இதுகள் எல்லாம் தான் ஒரு உயிரினின் வளர்ச்சியை, பருவநிலைகளை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. அதே போல் சூழலுக்கும் அதே அளவு பங்கு இருக்குது. அதே மாதிரி பரம்பரை அழகுக்கும் அதே பங்கு இருக்குது. அப்போ நாங்கள் ஒட்டுமொத்த ஒரு கூட்டு கலவையாகத்தான் ஆளுமையை நாங்கள் பார்க்க முடியும். ஒரே வீட்டிலேயே ஒரே பெற்றாரின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுமே வேறு விதமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரும்பாலும் வளர்கிற கால சூழல் ஒரே மாதிரி அமைந்திருக்கும். அதே நேரம் அவர்களில் மாறுபாடுகள் காணப்படுது. அதுக்கு நாங்கள் சொல்லுகிற விளக்கம் பரம்பரை அழகுகள். அதாவது ஒத்த தன்மைக்குரிய காரணமும் பரம்பரை அழகு தான், அதில் வேறுபட்ட தன்மைக்குரிய காரணமும் பரம்பரை அழகு தான். என்னென்னா எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு XY நிறமுகூர்த்தங்கள் பிரிஞ்சு அவைகளுக்கு வழங்கப்படுற பொழுது அதோட தன்மைகள், பண்புகள், அது காவுகின்ற பரம்பரை செய்திகள் வேறுபட்டிருக்கிறதுனால அவர்கள் ஒன்றாகவும் இருக்கிறார்கள், வேறாகவும் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆளுமை என்பது முக்கியமாக இந்த கருத்துகோள்களை கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். குறிப்பாக ஒரு ஆளின் ஆளுமையை தீர்மானிக்கிறதுல 3 விடயங்கள் முக்கியமான இது தீர்மானிக்குது. ஒன்று வந்து சிந்தனை, சிந்திக்கிற தன்மைகள். 2வது உணர்வுகளை சரியாக, அதாவது ஒவ்வொருத்தரும் அதை தங்களகத்துக்குள்ள கொண்டிருக்கிற கெப்பாசிட்டி, உணர்வுகள் மூலம் வெளிப்படுத்துகிற தன்மை, மற்ற நடத்தை கோலங்கள். இவ்வளவும் சேர்ந்த கலவை தான் ஒரு ஆளின் ஆளுமை என்றது தனித்தன்மை. ஒவ்வொருத்தருக்குமே தனித்தன்மை. நாங்கள் அப்போ இந்த விகிதங்களில் மாறியே நிறைய வேறுபாடுகள் ஆக்களுக்குள்ளே ஏற்படுது. அப்போ இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இதில் இதன் அடிப்படையில் தான் முக்கியமாக வந்து நாங்கள் வந்து ஆளுமை விருத்தி என்றது வந்து ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லாத வரைக்கும் பல்வேறுபட்ட ஆளுமைகள் காணப்பட்டாலும் ஆளுமைகள் பிரச்சனைகள் இல்லாமல் வளர்ச்சியாகவும் சிறப்பாகவும் சமூகத்துக்கு மிக ஆரோக்கியமாகவும் அமைகின்ற பொழுது அது சிறந்த ஆளுமையாக பார்க்கப்படும். அதே நேரத்தில் ஆளுமைகள் வந்து அவருக்கும் சமூகத்துக்கும் பிரச்சனையான விளைவுகளை உருவாக்கி கொண்டு இருக்குமே இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டிய இல்லை மாற்றப்பட வேண்டிய ஆளுமையாக இருக்கு. ஒரு மனிதனிலேயே 2 காணப்படலாம், சிறந்த பண்புகளும் காணப்படும்,
அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய பண்புகளும் காணப்படலாம். நாங்கள் இதுக்குத்தான் எங்களுக்கு திருவள்ளுவர் வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார். என்னண்டு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி கொள்ளல் நன்று. அதாவது குணம் நல்ல பண்புகளையும் எடுத்து தீய பண்புகளையும் எடுத்து ஆராய்ந்து அவற்றில் எது சிறப்பாக இருக்குதோ அவற்றை கொண்டு அவரை இனங்காணுங்கள் என்ற தன்மைப்படத்தான் அவர் அதில் சொல்லியிருக்கிறார். அப்போ குறைகளையும் புரிந்து கொள்ளணும். அப்போ தான் நாங்கள் வந்து அவருக்கு அந்த பக்கத்தை தவிர்த்து விடலாம். அதே போல் அவருடைய திறமைகளையும் நாங்கள் இனங்கண்ண வேணும். எல்லாரிடமுமே இந்த 2 பண்பும் இருக்குது. நாங்கள் ஒதுக்கி வைக்கிறதுக்கென்று எதுவும் இல்லை. சிறப்பான பக்கமும் இருக்குது, அதோட மறுபக்கங்களும் இருக்கும். மறுபக்கங்கள் திருத்தப்பட வாய்ப்பளிக்கணும், சிறப்பான பக்கங்கள் வளர்க்கப்பட வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். இதில் வந்து முக்கியமாக இந்த ஆளுமையை பற்றி அறிந்து கொள்றதில் முக்கிய இது வந்து முதல் செல்ஃப் அசஸ்மெண்ட், அதாவது எங்களே உணர்ந்து கொள்றதுக்கு, எங்களுடைய பண்புகளை நாங்களே விளங்கி கொள்றதுக்கு இந்த ஆளுமையை பற்றின ஒரு அறிவு வேணும். என்னுடைய பண்பு, என்னுடைய செயல்கள் எல்லாம் நன்றாக அமைகின்றன, எவை நன்றாக அமைகின்றன, எவை கெடுதலாக அமைகின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கும், மற்ற ஏனையவர்களுடைய ஆளுமையை புரிந்து கொண்டு அவர்களை விளங்கி கொள்வதற்கும் கட்டாயம் இந்த ஆளுமையை பற்றின அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு வர பிரச்சனை வந்து சமூகத்தில் வந்து முக்கியமாக இந்த ஆளுமை பிரச்சனையால் சோஷியல் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வர்றது. சமூகம் வந்து தவறான ஆளுமைகள் அல்லது சமூகத்துக்கு ஒவ்வாத ஆளுமைகள், சில சமூகங்கள் அதை ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஆனால் சில சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எப்போ வந்து விலங்குகள் வந்து உயிரினங்கள் எல்லாம் கூட்டாக வாழ்வது, மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா விலங்குக்குமே சமூக பண்பு இருக்குது. அப்போ அந்த சமூக பண்புகளில் வாழுவதற்கு ஆளுமை மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. ஆளுமை தான் ஒரு சமூகத்தை இணைக்கிறதுல பெரிய பங்கு வகிக்கிறது. ஒரு சமூகத்தோட ஒத்திசைவாக போகக்கூடிய தன்மைகளை வந்து வெளிப்படுத்துகிற ஆளுமை உள்ளவர்கள் வந்து சமூகத்தில் வெற்றியாளர்களாக முன்னோக்கி போய்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே நேரம் சமூகத்தை முரண்பட்டு அல்லது சமூகத்தில் இருந்து விலகிய, சமூகம் இயல்பாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆளுமைகளை வெளிப்பாட்டு தன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் சமூகத்தில் இருந்து வீழ்ந்து போகிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே ஆளுமை என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதை நாங்கள் செழுமைப்படுத்த வேண்டியதும் எங்களுடைய முக்கியமான கடமை. நாங்கள் வந்து குறிப்பாக வந்து எங்களுக்கு நாங்கள் வகையெல்லாம் கதைக்கல, ஆனால் ஆளுமையால் வார பிரச்சனை, நான் உளநலத்துறையில் வேலை செய்ததுனால அதை பற்றி கொஞ்சம் கதைப்பம் யோசித்தேன். அதில் வந்து முக்கியமாக எங்களுக்கு வர இந்த வயலண்ட் அண்ட் செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர், அதாவது வன்முறையும் தங்களை துன்புறுத்துறது, இது ரெண்டுமே வன்முறைக்குள்ளே தான் வரும். தனியாக துன்புறுத்தினாலும் வன்முறை தான், இல்லை பக்கத்து வீட்டாக்கள் பற்ற மனிதர்களை துன்புறுத்தினாலும் அது வன்முறை தான். அப்போ இந்த வன்முறையான செயல்பாடு வந்து ஒரு ஆளுமையின் ஒரு மறையான பக்கம், நெகட்டிவான ஒரு செயல்பாடு. இவர்களை கையாளுறது வந்து மிக எங்களுக்கு சரியான கடினமான சேலஞ்சஸாக வாரது. அதை பிற கதைக்கிறேன் எப்படி என்னென்று கன்சிடர் பண்ணலாமண்டு. அதில் இந்த செல்ஃப் ஹார்மிங் அண்ட் வயலண்ட் பிஹேவியரில் வந்து ஒரு தியரியே இருக்குது சைக்காலஜி, வைஸ் வெர்சா இஸ் ட்ரூ பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆள் தன்னை துன்புறுத்துகிறார் என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்று சொன்னால் அதே அளவுக்கு அவர் மற்றவரை துன்புறுத்துவார். ஈக்குவலாக 100% செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர்னா 100% வயலண்ட்டாக இருப்பேன். 100% வயலண்ட்டாக கன நேரம் இருக்கிறவருக்கு 100% செல்ஃப் ஹார்மிங் சான்சஸும் இருக்குது. இது வந்து என்னுடைய இது தியரியாக இருந்தாலுமே நான் என்னுடைய கிட்டத்தட்ட நான் 24 வருடங்களுக்கு கிட்ட இந்த துறையில் இருக்கிறேன். நான் பார்த்த ப்ராக்டிக்கல் அனுபவம், மிக வன்முறையாளர்களாக இருந்தவர்கள் கடைசியாக சில நேரங்களில் தங்களை அழித்து கொண்ட சந்தர்ப்பங்கள் இருக்குது.
அதே போல் தங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தவர்கள் சில சமயங்களில் பாரிய சமூக வன்முறையால் மாட்டுப்பட்டு பிரச்சனைப்பட்டாக்களும் இருக்குது. அப்போ இது எல்லாம் இந்த வீதங்கள் கட்டாயம் ஆளுமையில் சிதைவுகளை ஏற்படுத்துகிற பிரச்சனையாக பார்க்கப்படுற இந்த வயலண்ட் பிஹேவியர் இது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒன்று. அதை கன்சிடர் பண்ணோம். அடுத்த எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கல்யாணங்கள். நிறைய பேர் கல்யாண வாழ்க்கையில் ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனைப்படுறதுல அடிப்படை தத்துவார்த்தம் இந்த ஆளுமை. நான் நினைக்கிறேன் நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க. இப்போ நான் அதை வெளியால் ஒரு ஆளாக சொல்லிக்கல, இது உங்களோட சமூகத்துக்குள்ள நீங்கள் பார்த்த விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கல விளங்கும். இந்த ஆளுமை தான் கல்யாணத்தை சேர்ந்திருக்க வைக்கிறதுலையும் பிரிஞ்சு போக வைக்கிறதுலையும் பெரிய பங்காற்றுது. குறிப்பாக நான் நிறைய சொல்கிறேன். நான் இந்த எங்களோட பிள்ளைகளுக்கு மேரிட் எங்களோட கல்ச்சரில் மேரிட்டல் ஏஜ் வரும் ஏஜில் அவைகளுக்கு தங்களுக்குரிய சரியான துணையை தேர்ந்தெடுக்கிற ஆற்றல் அமைவதில்லை. அவைகளுக்கு பியூபர்ட்டி ஏஜ் 13-14 வயசுலேயே வந்துடும். அவைகளுக்கு சைக்காலஜிக்கல் மெச்சூரிட்டியும் டெவலப் ஆக முடியாது. ஆனால் இந்த டிமாண்ட் இருக்கும். அதனால்தான் எங்கள் சமூகம், நான் பெருமைப்படுறேன், நான் பெரியாக்கள் பார்த்து வைக்கிறவன் இல்லையா? பெரியாக்கள் கல்யாணங்களை அரேஞ்ச் பண்ணுறதுல வர கல்யாணங்கள் என்ன பெரியாக்கள் பார்க்கையும் அவை ஆளுமை பார்த்து பார்க்குற இல்லை. அவை பார்க்குற விஷயங்கள் தங்களுக்கு ஒத்த பண்பான இயல்புகளை வெளிப்படுத்துகிற இன்னொரு குடும்பமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒத்து வருமென்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்காக தீர்மானிக்கிறார்கள். அதிலே ஒரு சின்ன உண்மைத்தன்மையும் இருக்குது. ஏனென்றால் அந்த ஒத்திசைவான சூழல் இங்கும் அங்கும் ஒன்றாக இருக்குது. அதனால இவருக்கு அந்த ஆளுமை, இவற்றை ஆளுமை அங்கே போய் அடாப்ட் பண்ண ஒத்து போகிறதுக்கு இசைவாக அமைகின்றது. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் டிவோர்ஸ் கேசஸ் எடுத்ததில் ரிசர்ச் பண்ணி பார்த்தா 80% மேற்பட்ட கேசஸ் இந்த தாங்கள் தீர்மானித்த திருமணங்கள் தான் கோர்ஸில் டிவோர்ஸஸ் வந்திருக்கு. அப்போ இந்த ஆளுமை சமூக பண்பையும், இந்த ஆளுமை சமூக பொறுப்பில் விடப்பட்டிருந்த திருமணங்களில் நாங்கள் நிறைய பார்த்தோம்னா சமூகம் கூட்டு பொறுப்பெடுக்குது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு. சமூகம் அவர்களை ஒழுங்குபடுத்துது, ஷேப் பண்ணி கொடுக்குது. அதனால் அவர்கள் தங்களுடைய அந்த கடினமான அந்த வாழ்க்கை காலத்தை இலகுவாக கொண்டு அங்கால நகர்ந்து பிறகு அவர்கள் பெரியவர்கள் ஆகிற பொழுது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு தங்களோட இதுகளை விட்டு கொடுக்க வேண்டிய இடங்களில் விட்டு கொடுத்து நடந்து கொண்டிருக்காங்க. அப்போ இது எங்களுக்கு நடைமுறையில் வர 2வது பெரிய சிக்கல், கல்யாணங்களில் பிரச்சனை வரும். அடுத்தது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பிள்ளைகள் வளர்ப்பு. ஆளுமை முக்கியமாக பிள்ளைகள் வளர்வதற்கு, பிள்ளைகளுடைய ஆளுமைகள் வளர்வதற்கு அடிப்படை நாதம் மாடலிங், அவர்கள் பார்த்து வளர்கிற விடயங்கள், அவர்கள் கேட்டு பார்த்து வளர்கிற விடயங்கள் தான் அவர்களுடைய ஆளுமையை செதுக்கிறது. அப்போ அவர்கள் வாழ்கின்ற சூழல் ஆரோக்கியமான ஆளுமை உள்ளவர்களால் கட்டியெழுப்பப்பட்டிருக்குமா இருந்தால் அவர்களால் வளர்க்கப்படுகின்ற, அவர்களை பார்த்து வளர்கின்ற சமூக குழந்தைகள் மிகச்சிறந்த ஆளுமையாளர்களாக தங்களை செதுக்கிக் கொள்வார்கள். பிள்ளை நாங்கள் ஒரு நாளும் சொல்லி வளர்க்குறே இல்லை, பிள்ளை பார்த்து 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 தன்னை செதுக்கித்தான் வளர்றது. அங்கே தன்னுடைய செதுக்கல்களுக்கு அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் என்ன, அங்கே அவர்களுக்கு வாய்ப்புகள், அவர்களுடைய பாராட்டுக்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரங்கள் தான் அவர்களுடைய ஆளுமையை வளர்க்குறதுல பெரிய பங்கு வகிக்கின்றது.
அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு சின்ன சின்ன நல்ல சரியான விஷயத்துக்கும் நாங்கள் வந்து அந்த சரியான விஷயத்தை சொல்லி நீர் இது இப்படி செய்ததுனால இவ்வளவு அழகாக இருக்குது என்று சொல்லி பாராட்டுற பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த விஷயம் வந்து மிக தெளிவாகவும் தன்னுள்ள அதை வந்து வச்சுக்கொள்ள வேணும் என்ற அந்த ஒரு எண்ண கோட்பாடும் வளர்கிறாள். அப்போ அதனால அந்த பிள்ளைகள் வந்து தங்களுடைய இதை ஆளுமையை வளர்த்து கொள்வார்கள். அதே போல் பிள்ளைகளில் நெகிழ்ச்சித்தன்மையை தூண்ட வேண்டியதும் இந்த ஆளுமை வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்கு வகிக்கணும். ஆளுமை வந்து கான்க்ரீட் ஆகிறதால தான் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வர்றது. ரிஜிடாக இருக்கிற டூ ரிஜிடாக ஆளுமையிலே அக்செப்ட் பண்ணுற தன்மை. அதுக்கு வந்து சிம்பிளாக நான் நடுவே சொல்கிறேன், நீங்கள் எப்பவும் வந்து பிள்ளைகளுக்கு இப்படித்தான் என்ன சொல்லாதீங்க, இப்படியும் செய்யலாம், இப்படி வரும், இப்படி செய்தால் இப்படி வரும், இது ரெண்டும் ஒன்று தான் வந்திருக்குது என்று, அதாவது பல்வகைத்தன்மை டைவர்சிட்டிஸை அக்செப்ட் பண்ணுறேன். அந்த பண்புகளை வந்து குழந்தைகளுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறது, கற்றுக் கொடுக்கறது, இதுகளை வந்து அந்த பக்குவங்கள் வந்து பெரியவர்களிடத்தில் காணப்படுறது மூலம் நல்ல மாதிரி ஆளுமைகளை வந்து வளர்க்குறதுக்கு உதவி செய்யும். இந்த 3 முக்கியமான விடயங்களையும் வந்து கருத்தில் கொள்ளணும். ஒன்று வயலண்ட், நாங்கள் சந்திக்கிறது பிரச்சனை. அடுத்தது வந்து இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ரோக்ரஸ். அடுத்தது வந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சி. இந்த 3மே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட். சமூகத்தில் ஆளுமை செதுக்கல்கள் வந்து ஒழுங்குபடுத்தப்படணுன்றதுக்கான முக்கிய இது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த குறிப்பாக அந்த கிளையண்ட்ஸ் அண்ட் வெறுவினா, அதாவது ஆளுமை எங்கே தோற்று போகிற இடத்துல 3வது நபருக்கு வேலை வரும். அதுதான் நாங்கள் செய்கிறது. அவைகள் வந்து தங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிடாமல் தாங்கள் பிரச்சனைகளுக்குள்ளால சிதைவடைஞ்சு தங்களுக்குள்ளே உடைஞ்சு போகிற பொழுது இன்னொரு உதவியாளரை நாடுகிறார். முந்தி சமூகத்தில் வந்து இந்த பணியெல்லாம் காசு வாங்காமல் எல்லாருமே செய்து கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு வீட்டில் பிரச்சனைன்னா வெளிக்கிட்டு கொண்டு ஆத்தா வீட்டுக்கு போயிடுவோம், அப்பாச்சி வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஏதோ எல்லாம் நடக்கும். அதில் வந்து இதுதான் எங்களுக்கு ஷேப் பண்ணப்பட மாட்டில்லை. ஆனால் எங்கள்கிட்ட அந்த இமோஷன், அந்த சூழல் மாற்றம் எல்லாமே எங்களை ஷேப் பண்ணிவிட நாங்கள் பிறகு திருப்பி விட்ட போய் தள்ளுவோம். ஆனால் இன்று நாங்கள் சமூகம் அந்த அமைப்புகள் சிதைஞ்சு போய் ஒழுங்கீனமடைஞ்சு போனதால் இன்றைக்கி வந்து நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி பே பண்ணி போகிற நிலைக்கு அல்லது ஒரு நிறுவனத்திட்ட உதவி கோர்ற அளவுக்கு எங்களோட ஆளுமை இதில் வந்து உதவி தேவைப்படுது, பிரச்சனைகள் வருது. அப்போ எப்போ வந்து ஆளுமை உடைகிற பொழுது அல்ல ஆளுமை விளைவுகள் வந்து ஒழுங்கீனமாக அமைகிற பொழுது 3வது நபர் அங்கே தேவைப்படுகின்றார். அவர்களுடைய ஆளுமையை ஒழுங்குபடுத்துவதற்கான அல்லது அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கான ஒரு கரெக்டர். அப்போ அதுதான் வந்து தெரபிஸ்ட். அதாவது அவர்கள் எப்படி இருக்கணும்னா அவர்கள் சிறந்த ஆளுமையாளர்களாக இருக்கணும். தெரபிஸ்ட் வந்து அவர்களுக்கு வந்து அந்த சமூகத்தை பற்றின தெளிவான ஞானம், அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட கிளையண்ட்டில் இருக்கிற ஆளுமை இல்லை எது பிரச்சனையாக வருது, என்ன இதுகள் இதெல்லாம் சமூக தேர்வுகள் எப்படி அமைகின்றது இவர்களுக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு, அவர்களுடைய ஒழுங்குபடுத்தலில் வந்து எப்படி நாங்கள் வந்து அவர்களை நல்ல டிரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்ற இதுகளை வந்து நாங்கள் தெரபிஸ்ட் வந்து கொண்டிருப்போம். அதனால தான் தெரபிஸ்ட் வந்து ஃபார்மலாக படிக்கிறோம். நாங்கள் வந்து சரியாக படித்து வச்சுக்கொண்டு கதைக்க வெளிக்கிறோம். அப்போ நாங்கள் யோசிக்கக்கூட நான் கதைக்கிற நேரமெல்லாம் கவுன்சிலிங் தான் கதைக்கிறேன்னு பேச்சும் கொடுப்பேன். சரிதானே? எந்த பாயிண்டில் என்ன தேவை அது அவருக்கு எப்போ அது விளங்க முடியலை, அல்ல ஒரு விஷயம் விளங்க முடியலைன்னா சிம்பிளாக அதை வந்து நான் தெளிவாக இருக்கணும் அந்த விஷயத்தில் அவருக்கு சொல்லுறதுக்கு, அவரை நெறிப்படுத்துறதுக்கு, அவரை அந்த சரியான தன்னுடைய நிலவரத்தை புரிந்து கொள்வதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கேள்விகளையும் பதில்களையும் நாங்கள் கொடுத்து கொண்டு ஒழுங்குபடுத்துறதுல தான் அவற்றை ஆளுமையை செதுக்க முடியும். குறிப்பாக வந்து ஆக மோசமான ஆளுமைகள் வர்ற பொழுது
சரியான செல்ஃப் ஹார்மிங், தங்களை வெட்டுறது கொத்துறது அல்லது சமூகத்துக்கு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது அல்லது சீரியஸான இம்பேக்ட் பண்ணுற பொழுது எங்களுடைய அனுபவத்தில் மெடிசின்ஸ் மருந்துகளும் கொஞ்சம் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அவர்களை அந்த ட்ரங்குலைஸ் பண்ணி சிந்தனைகளை தூண்டுறதுக்கும் பசிவாக இருந்து கேட்குறதுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குறது. அடுத்தது முக்கியமாக கொள்ள வேண்டியது வந்து என்வயர்மெண்ட், அதாவது சூழல் காரணிகளை ஒழுங்குபடுத்துறது. எங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் கோர்ட்ஸிலேருந்து கேஸ் வரும். கேஸ் வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு போனால் கோர்ட்ஸ்லேருந்து வர தெரியும் தானே. டிவோர்ஸ் கேஸ் எங்களுக்கு அனுப்புவினோம். டிவோர்ஸ் கேஸ் அனுப்பினா அனலைஸ் பண்ணி கொண்டு போனால் 2 பக்கத்தையும் பார்த்தா என்ன பிரச்சனைன்னா இவர்களுடைய ஆளுமை வகையறாவுகளில் உள்ள பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிறது என்னண்டு அவர்களை சுற்றி இருக்கிற உறவுகள். இவவுக்கு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ்ஃபுல்லான உறவு இருந்தால் அவற்றை ஆளுமே அங்கே எக்ஸிக்யூட் பண்ண இயலாது. அவர் வந்து பிரச்சனை எடுத்துக்கொண்டிருப்பார். அல்லது அவற்ற உறவுகள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தால் இவ வந்து பிரச்சனை எடுத்துக்கொண்டிருப்பார். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் முதல் சரி பார்ப்போம், இல்லாட்ட காய்ச்சி கொண்டு போகவே விளங்கும். ஏர்லேருந்து கம்ப்ளைண்ட் தொடங்குதான். அப்போ கம்ப்ளைண்ட் எந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து உருவாகுதுன்னா நாங்கள் ப்ராப்ளம் வந்து போட்டு ரவுண்ட் பண்ணுவோம். அந்த இது என்னென்று ஹேண்டில் பண்ண போகிறோம். அடுத்தது அப்படியே வந்து பிறகு இவைக்குள்ள என்ன விஷயங்கள் சில நான் ஒரு கேஸ் டீல் பண்ணினா அவைக்குள்ள மெயினான பிரச்சனை மணி. காசு 2 பேரும் ஏர்னிங் மெம்பர்ஸ், ஆனால் அந்த காசை கையாளுறதில் ஒருத்தருக்கும் தங்களோட மணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு இதில் வந்து மிக தெளிவாக இருக்கணும். 2 பேரும் உறுதியாகவும் இருக்கணும், மாற்றவே முடியும். அப்போ இப்படியான சந்தர்ப்பம் வர்ற பொழுது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஆர் பெட்டர் பர்சன் மணி மேனேஜ்மெண்ட்டில். அப்போ நீங்கள் என்னென்னு தீர்மானிக்கிறீங்க அவர் பெட்டர்ன்றது வச்சுக்கொண்டு அப்போ ஒரு ஆள் இந்தியா அப்படியே சேவிங்காக விடுங்க, ஜாயிண்ட்டில் சேவிங்காக இருக்குமோ அல்ல இதாக போடுமோ, ஒரு ஆள் இந்தியா எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு போங்க அப்படி என்று சொல்லி கைட் பண்ணி விடுறது ஒரு பக்கம் இருக்குது. 2வது வந்து அவையில்டு ஆளுமையை புரிய வைக்கிறது. இவர் இப்படித்தான் இருப்பார், நான் சேர்ந்தா இருக்க போகிறேன், எனக்கு இனி புதுவாக வரும் நான் டிவோர்ஸ் கேஸ் வரும், எனக்கு டிவோர்ஸ் எடுக்க விருப்பம் இல்லை. அது எங்களோட சமூகத்தின் அந்த ஆளை பதிஞ்ச இதுகளிலே உண்டு. அப்போ விருப்பம் இல்லையான்னு சொல்லுவினா ஒரு ஆள் நின்று கொண்டிருப்பார், நான் இப்படி இருந்தால் தான் இதுவே, இல்லாட்டி எனக்கு டிவோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உள்ள ஒரு கேரக்டர் அவன் 2 பேரில் யார் கூட ஃப்ளெக்சிபிளான கேரக்டர் யார் கூட இதன்றதை பார்த்துட்டு நீங்கள் அவர் இப்படித்தான் இருப்பார், அவரால் இவ்வளவுந்தான் முடியும், இந்த கேப்புகளெல்லாம் நீங்கள் நிரப்பிக்கொண்டு அதாவது புரிந்து கொண்டு அல்ல இது இப்படித்தான் இருக்க போதுன்றதை தெளிஞ்சு கொண்டு உங்களால் சேர்ந்திருக்க முடியுமா என்று கேட்போம். அப்படி தான் கனவு வீடுகளில் நடக்கிறது. அது கேட்க தேவையில்லை. எல்லாமே ஒரு 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 முதலியாக தான் சொன்னோம், ஒரு வீட்டிலேயே 5 பிள்ளை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ எங்கெங்கோ இருந்து வந்த 2 மேரேஜஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குமென்று நாங்கள் எதிர்பார்க்கலாது. அதில் வந்து நாங்கள் இதில் வந்து சிறப்பான அந்த கப்புள் லைஃப் லாஸ்ட் பண்ணுறேன்டா எப்போ வருமென்று சொன்னால் 2 பேரும் புரிஞ்சு கொண்டு இவர் இப்படித்தான் இருப்பார், அவள் இப்படித்தான் இருப்பாள், அவட அந்த சில பண்புகள் பிரச்சனை இல்லாத பண்புகள் என்ன அதில் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொண்டு போகவும் அவர்கிட்ட சரி அவருக்கு உடுப்பு நாங்கள் துவச்சி தான் கொடுக்கணுமென்னா துவச்சி தான் கொடுக்குறது. அது எனக்கு பிரச்சனையாக பார்த்தா தான் எனக்கு அது கன்ஃப்ளிக்ட் ஆகும். இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் அவர் இன்னொரு பக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அல்லது எனக்கு அவர் தேவை என்று நான் புரிகிற பொழுது நான் வந்து ஓகே அவருக்கு உடுப்பை துவச்சி கொடுக்குறேன்னு இதை எடுத்து கொடுக்குறேன். அதுக்கு பிறகு அவரும் என்ன விட்டுட்டு போக மாட்டேன் என்ன நிலை வரும். அப்போ ஸோ இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆளுமைகளை புரிந்து கொள்ளுற பொழுது தான் எங்களால் அவர்களுக்குரிய அந்த சரியான வழிநடத்தல்களை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் வந்து
ஆளுமையில் பெரிய பங்கு வகிக்கிறது வந்து சிபிடி தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. அம்மா சொல்லி கொடுத்துருப்பா எல்லாம் வடிவா. அடுத்தது ஸ்பெஷலி சின்ன பிள்ளைகளுக்கு வந்தால் காக்னிஷன் ஷேப்பிங்கை விட பிஹேவியரல் தெரப்பி. அந்த சின்ன பிள்ளைகள் விடுற சின்ன சின்ன பிள்ளைகளையே அவர்களை கொண்டு ஒழுங்குபடுத்தி அவர்களை கொண்டு ஷேப் பண்ணி வச்சா அது அவைக்கு விளங்காது. நீங்கள் காக்னிட்டிவ் சைடுகளால் ஒர்க் பண்ணுறது அதை இதன் புரிஞ்சு கொள்ளாயினம். ஆனால் அவையிலே அந்த பிள்ளைகளை உடனே திருத்தி சரியான விளைவுகளை உணர வச்சு கொண்டு போகல ரிவார்டிங் இதுகள் கொடுத்து கொண்டு போய்க்க அவையுடைய ஆளுமை ஒரு சிறப்பான ஆளுமையாக வரும். அதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த பிஹேவியரல் தெரப்பி தான் ஒரு அனிமல் அல்லது ஒரு உயிரினம் பிறந்ததிலிருந்து சாகும் வர சக்ஸஸாக வரும் தெரப்பி. ஈவன் சிபிடி கூட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் கூட எல்லா டைமும் வேலை செய்யாது, எல்லாருக்கும் வேலை செய்யாது. ஆனால் பிஹேவியரல் தெரப்பி அதாவது நடத்தைசார் தெரப்பி வந்து நல்லா வேலை செய்யும். அதில் கொடுக்குற நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், பனிஷ்மெண்ட் கூட அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் கோர்ட்ஸ் லீகல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணுறது பனிஷ்மெண்ட் அண்ட் பிஹேவியர் நடத்தைகளால் தான் அது வருகிறது. அப்போ அதை மையமாக கொண்ட சர்வீஸ் தான் கோர்ட்ஸில் வழங்கப்படுற சட்ட ரீதியான சேவைகள். சரிதானே? அது வந்து இந்த குழந்தைகளில் கையாளுறதுல குழந்தைகளின் ஆளுமைகளை செதுக்கிறதுல பிஹேவியரல் தெரப்பி சரியான முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த பிஹேவியரல் தெரப்பி வந்து அதான் சொன்ன மாடலிங் அண்ட் பிடி இது ரெண்டும் சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியம் ஆளுமை செதுக்கிறதுல. வேறு ஹேண்டில் பண்ணுறதும் சுகம் கையாளுவதும் வந்து மிக இலகுவான தெரப்பி. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிஹேவியர் தெரப்பியில் இது காட்டக்கூடாது. அதாவது இந்த முறை விட்டு பிடிப்போம், அடுத்த முறை இருக்குவோம், கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணக்கூடாது. இப்படி என்ன இப்படித்தான் என்றதில் வந்து மிக உறுதியாக தெளிவாக இருந்தால் அந்த பிள்ளையால் சரியான ஒரு இதை டெவலப் பண்ணக்கூடிய இது இருக்கும். அடுத்தது வந்து ஆளுமையை டெவலப் பண்ணுறதுல முக்கியமான அடுத்த பங்கு எம்பவர்மெண்ட்டில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்ட்ரென்த்தின் ஒவ்வொருத்தருக்கும் உடைய பலன்களை வந்து மிக சப்போர்ட்டிவாக பாசிட்டிவ் ரிவார்டிங்களால் அதை என்கரேஜ் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது வீக்க சைட்ஸ் அவையிட தங்கள் இயலாத முடியாத பக்கங்களும் இருக்குது. அந்த முடியாத பக்கங்களை அவர்களை உணர வைக்கிறதும் அதை அதை வந்து முடியுமான சைடாக மாற்றக்கூடிய அளவுக்கு செயல்பட முடியுமென்னா செயல்படுத்துறது. இல்லாட்டிலும் அது பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வழிவகுத்து அதில் இருந்து நாங்கள் அந்த சைடை வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு விலகிக்கொள்ளவும் இந்த எங்களோட பாசிட்டிவ் ஸ்கில்ஸுகள் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்துகளை வந்து என்கரேஜ் பண்ணி எம்பவர் பண்ணி கொண்டு போகவும் தெரியக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது வந்து எங்களுக்கு ஆளுமை செதுக்கலில் வந்து வர பிரச்சனை வந்து தெரப்பி வந்து ஸ்டெப்ஸ் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுதா இல்லையா. அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஆட்கள் அதாவது கிளையண்ட் ஒழுங்காக வருவினமா இல்லையா, வாரவியா ஒழுங்கா வாரதில்லை, அதுதான் கூட 90% பெற மாட்டேன். அப்போ அங்கே தெரப்பி ஃபெயிலியரா? 90% வேற இல்லைன்னா நாங்கள் தெரப்பி ஃபெயிலியர் இருக்கிறதா? அதுதான் நடக்குது 90%. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அங்கே வந்து தெரப்பி ஃபெயிலியர் இல்லை, அங்கே வந்து என்ன நடக்குது 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவர் செல்ஃபாகவே தானாகவே தனக்கு ஒரு சரியான பாதையை கண்டுபிடித்து கொண்டிருப்பார். அதிலிருந்து மீண்டு கொண்டு போகிறதுக்கும் தன்னை ஷேப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அது ஒரு இது. அடுத்தது வந்து நாங்கள் கொடுக்குற டாஸ்க் வேலை அவரால் முடிக்க இல்லாமல் இருக்கும். அதால் அடுத்த முறை அவர் இதிலிருந்து விளவழிக்கிறார். இது வந்து வீக்னஸ் சைட். அப்போ நாங்கள் தான் இதில் வந்து எங்களை ஷேப் பண்ணணும். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன டாஸ்க் ஃபெயிலியர் ஆகுது, அப்போ அதை இன்னும் டாஸ்க்கை உடைச்சி சின்னனாகும், அவருக்கு முடியுமான ஒழுங்குமுறையில் அதை கொண்டு போகும். அப்போ அவைகளால் ஒவ்வொரு இதுவும் பட் அது தெரப்பி ஸ்டெப்ஸை நாங்கள் கிளியராக டிசைன் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து
கடந்து தான் அங்கால போகணும். நீங்கள் ஜம்ப் பண்ணினீங்கன்னா ஸ்டெப்ஸை, இப்போ இது இவ்வளவு செய்ய போகிறேன், இது இவ்வளவு செய்த பிறகு தான் அவருக்கு இன்னும் இதை அடுத்த இதை கொடுக்க போகிறேன், முன்வைக்க போகிறேன்டா இது கம்ப்ளீட் பண்ணாமல் அவர் அல்ல இந்த விஷயத்தை அவர் செய்து இதுக்கு ப்ரோக்ரஸ் காட்டுறாரு இல்லை அந்த பிரச்சனைக்குண்டா நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடாது. அந்த விஷயத்தை வேறு எப்படி செய்யலாம்னு அவரோட தான் டிஸ்கஸ் பண்ணோம். இது இப்படி போனால் பிரச்சனை இல்லையா, இப்படி போனால் பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள் அவையில் நாங்கள் நினைக்கிறது அவையால் செய்யலாது, அவையோட கெப்பாசிட்டி லிமிட்ஸ் இருக்கும். அப்போ அதில் அவையோட கெப்பாசிட்டிக்குள்ளே எப்படி கம்ப்ரமைஸ் பண்ண போயினோம் என்றதை அவர்களூடாகத்தான் நாங்கள் அதை அறிந்து கொள்ளவும் செய்து பார்க்கவும் கைட் பண்ணவும் முடியும். அப்போ தெரப்பி ஸ்டெப்ஸை போடைக்க அவைகளோட ஜாயிண்டாக போடணும், அவையில் செய்யக்கூடிய விஷயங்களை அவர்களை கதைக்க வைக்கணும், அவர்கள் செய்யக்கூடிய அந்த விடயம் சார்ந்து உள்ள படிமுறைகளுக்களால் அவர்களை கொண்டு போகிற பொழுது அந்த டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அடுத்தது முதலே சொன்ன மாதிரி பிஹேவியர் தெரப்பி இதுகள் முக்கியம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் ஆளுமை செதுக்கலில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கைகள். நான் உனக்கு கோட்ஸில் பிடிச்சு கொடுப்பேன்டா அண்டு நான் சொல்கிறேன்டா இல்லை பொலிசட்டை பிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் நான் அதிக நம்பிக்கை வைக்கிறது என்ன சிஸ்டம், லீகல் சிஸ்டம். அப்போ என்ன செதுக்கணுமெண்டா என்ன செய்யணும், எந்த ஆளுமையை மாற்றணுமெண்டா எனக்கு கையாளக்கூடிய சிஸ்டம் இது லீகல் சிஸ்டம் தான் எஃபெக்டிவாக வருது. நீ இது செய்யாட்டிலும் பிடிச்சிக்கிறேன் அண்ணா நான் ஒழுங்காக வருவேன். அப்படி சில பேருக்கு கடவுள், சில பேருக்கு பெற்றார், சில பேருக்கு வேறு சூழல், எல்லாமே அவர்களுக்கு எந்த நம்பிக்கை இதுகளில் உருவாக்குதோ அந்த சிஸ்டங்களுக்களால் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஒர்க் த்ரூ ஈஸி, வேலை செய்கிறது இலகு நாங்கள் நினைக்கிறது அடைவு மட்டத்துக்கு. மற்றது எப்போவுமே தெரப்பி வெரி வெல் சக்ஸஸாக வர்றது சின்ன பிள்ளைகளில். வளர்கிற பிள்ளைகள் ஈஸியாக ஷேப் பண்ணலாம், சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஹேண்டில் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரீட் பண்ணினீங்கன்னா அந்த அவையல் ஷேப் ஆகி நல்ல ஒரு பர்சனாலிட்டியோட டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை தான் மாதிரி இருக்கும் எங்களுக்கு பெரியாக்களுக்கு பார்க்க, ஆனால் அவட்ட வயசுக்கு தட்ஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராருன்னா, ஒரு சின்ன பிள்ளை ஒரு ரேசரை எடுத்துகிட்டு வராருன்னா அந்த இரேசர் எடுக்கிறது எங்களுக்கு அல்லது பெரியாக்களுக்கு பார்த்தா அது ஒரு சின்ன விஷயம், என்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பிள்ளையோட ஏஜுக்கு, அந்த பிள்ளையோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜுக்கு இட்ஸ் அ டூ பிக் க்ரைம். அப்போ நாங்கள் அதை என்ன சொல்லணுமெண்டா அந்த உடனே அந்த பிள்ளையை திருத்தி சரியான டிரெக்ஷனை ஷேப் பண்ணலாமும் உடனே செய்விச்சோம்னா அந்த பிள்ளை திருந்தியே அது திருப்பி அதுக்கு போகாது. ஆனால் இது ஒரு அடல்ட்டில் செய்யலாது. அடல்ட்டாக இந்த பர்சனாலிட்டி ஃபிக்ஸ்டு சரியாக இறுகிடும். அங்கே மாற்றத்தை உருவாக்குறதுக்கு சரியான கஷ்டங்களாக இருக்கும், பெரிய பெரிய எஃபர்ட்டுகள் தேவைப்படும். இந்த சின்ன பிள்ளைக்கு சின்ன விஷயத்தை நாங்கள் எப்படி ஈஸியாக கரெக்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி பெரிய ஆள்கிட்ட கரெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய எஃபர்ட் போட வேண்டி வரும். ஆக பர்சனாலிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணுறதுல சரியான பிரச்சனை வர இடங்கள் ஹைலி எனர்ஜெட்டிக் குரூப், அதாவது 16-17 வயசுக்கு பிறகு 45-50 வயசு வரை உள்ள ஆக்களோட உள்ள அந்த ஃபோர்ஸ், ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். அடுத்தது டூ ஓல்டு ஆகின பிறகு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வந்துடுவாங்க. மூளை பறந்துபட்டு சிந்திக்கிற இது இல்லாமல் ஒடுக்கமாகின சிந்தனைகள், தன்னை பற்றின, செல்வ பற்றின, தன்னுடைய சாப்பாடும் வீட்டு வேலையும் என்ற அளவில் சிந்திக்கிற ஒரு சிந்தனை இது வேறு முதுமை இல்லை. அந்த இடத்துலையும் நாங்கள் பர்சனாலிட்டி தியரிஸை இதன்ற கஷ்டம், அவைகளை ஹேண்டில் பண்ணுற சரியான கஷ்டம், அவைகளுக்கு கூட பிஹேவியரல் தெரப்பியும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாங்கள் வரோம். அப்போ இந்த 3 ஸ்டேஜஸும்
பர்சனாலிட்டியில் வேலை செய்கிறதுல சரியான கஷ்டமான ஸ்டேஜஸாக இருக்கிறது. முதலே சொன்ன மாதிரி எப்பவும் வந்து பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுல வந்து சின்ன பிள்ளையிலேயே அவர்களுக்கு நல்ல மாடலிங்கும் நல்ல பிஹேவியரல் தெரப்பி நாங்கள் கொடுத்து கொண்டு வந்தோம். அதான் டிசிப்ளின் இது வந்தது. டிசிப்ளின்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் 100 தரம் டிசிப்ளின்னு காய்ப்போம். ஏன்னா அந்த டிசிப்ளின்ன்றது அது ஒரு பிஹேவியரல் தெரப்பி. அந்த ஒழுங்குமுறைக்குள்ள இருக்க பழக்கிறதும் வந்து அவர்களுடைய சிறந்த ஆழ்ம மையத்தை டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அது வந்து அவர்களை வந்து சிறப்பான ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்கிறதுல வந்து பெரிய பங்காற்றும். ஆகவே சின்ன பிள்ளைகளை எப்போவும் கன்சிடர் பண்ணுங்க. மற்றது பெரியாக்களை புரிஞ்சு கொள்ளுங்க, பர்சனாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதன் மூலம் வந்து நீங்கள் வந்து சமூகத்தில் பிறழ்வுகள் பிரச்சனைகள் வளர விடாமல் அவற்றை ஒழுங்கமைச்சு கொண்டு போகிறதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வரும். நான் நினைக்கிறேன் என்னுடைய நேரம் அதிகமாகிட்டுதுன்னு. இதோட நம்புகிறேன். இப்போ நான் இவ்வளோ நேரமும் கதைச்ச விடயங்கள் வந்து ஒரு ஒரு பெரும்பாலான ஒரு ஆளுமையை பற்றின ஒரு பொதுவான ஒரு அவதானிப்பு. அதாவது நாங்கள் வந்து நாளாந்தம் வேலை செய்த விடயங்களையும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு வழங்கின இது உங்களுக்கு பயன்பாடுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என்று நினைத்து நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பிரதம விருந்தினர் அவர்கள் ஆளுமை பற்றி தன்னுடைய அனுபவம் கலந்த ஒரு உரை மூலமாக இங்கே எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையிலே ஒரு கற்றல் கற்பித்தலை நிகழ்த்தி இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த உரையை ஆற்றியமைக்காக பிரதம விருந்தினர் வைத்தியர் திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த திருப்தியான மகிழ்ச்சியான நன்றிகளை நாங்கள் கொடுத்துக்கொள்கின்றோம். ஒரு சற்று நேரத்தில் நாங்களும் அதை மதிப்பீடு செய்யலாம். எங்களுடைய குழந்தைகள் எவ்வளவு தூரம் அதை உள்ளுக்கு எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு சிறிது நேரத்திலேயே மதிப்பிட்டு மீண்டும் மகிழ இருக்கின்றோம் என்ற உண்மையை சொல்லிக்கொண்டு அடுத்து கருத்துரை வழங்குவதற்காக கௌரவ விருந்தினர் எழுத்தாளர் திருமதி புனிதவதி சண்முகலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சோலைக்குயில் அவைக்காத்து கழகத்தின் 38வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து உரையாற்ற செய்தமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் ஸ்தாபர் அவரிடம் கருத்துரை என்று கூறுகிறீர்கள், என்ன செய்யலாம்? பிரதம விருந்தினர் அருமையான ஆளுமை பற்றிய ஒரு பேச்சு, எங்களுடைய சிறப்பு விருந்தினர் எங்கள் சோலை குயிலினுடைய பணிகளை பற்றி ஒரு சிறந்த பேச்சு நாங்கள் கேட்டு சொல்லி மடுத்தோம். கருத்துரை என்று சொல்லும் பொழுது என்னத்தை சொல்லலாம் என்று யோசித்த போது எங்களுடைய சாவகர் எங்கள் கோகிலா அம்மா இங்கே நடந்த விஷயங்களை பற்றி ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்லலாம் என்று சொன்னார். நான் அதற்கு முன்பு என்னுடைய ஒரு சின்ன கருத்தையும் கூறி மிக சுருக்கமாகவே இதை முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த விழாவின் எங்களுடைய கோகிலா அம்மையார் இப்பொழுது, அதாவது இப்போ ஒரு 5-6 மாதங்களாக அவருடைய பம்பள விழா காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஒரு பெரிய விழாவாக அது நடைபெற்றது. வெளிநாட்டு அவருடைய மாணவர்களும் உள்ளூர் ஆட்களும் வந்து பெருசாக செய்தார்கள். எங்கள் சோலை குயில் அமைப்பினரும் செய்தார்கள். அந்த வகையில் சோலை குயிலோடு தொடர்பு பட்டிருந்தும் இந்த உள்ளுக்கு இல்லாமல் இந்த வெளியிலே இருந்து ஆதரவு கொடுப்போம் என்று அந்த அரசியல்வாதிகள் சொல்லுவது போல வெளியிலே இருந்து ஆதரவு கொடுக்கின்ற 2-3 பேர் இருக்கிறோம் நாங்கள். அதில் ஒன்று நான், மற்றதனுடைய சிநேகிதிக்க கமலவநாதவராஜ் அவர்கள். அப்போ நாங்கள் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்பினாங்கள். ஆனால் அந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சம் சொல்லியிருக்க வேணும் போல இருக்குது, 10ஓடு 11 இல்லாமல் தனித்து நீங்கள் ஒரு வாழ்த்தை சொல்லுங்கோ, அது நல்லதாக இருக்கும் என்று. அந்த வகையிலே நான் இன்றைய தினம் எங்களுடைய இந்த ஸ்தாபகருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அவரை மேலும் மேலும்
அவருடைய இந்த பணி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வகையிலே நான் என்னுடைய ஆரம்பத்தை தொடங்கி இந்த தலைவருக்கும் மற்றது கோகிலா அம்மாவினுடைய துணைவருக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அறிஞர்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி நான் கருத்து உரைப்பதற்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்கின்ற போது, பொதுவாகவே அம்மையார் அவர்கள் எதிலுமே ஒரு புதுமை விரும்பியாகவும் நேர்த்தி உடையவராகவும் இருப்பார்கள். எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான தனக்கே உரிய பாணியிலேயே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த விழாவினுடைய ஆரம்பமே உங்களுடைய தமிழருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்பதாக இசையுடன் கூடி வரவேற்று ஆழத்தை எடுத்து அவர்களை பாராட்டி இங்கே மேடையில் அமர்த்தி கௌரவித்தார்கள். அடுத்ததாக இங்கே நான் கூற வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த விருது வழங்குறது, விழிசை சிவம் விருது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விருது ஒன்று இப்போ தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொதுவாக இந்த வள்ளுவர் கூறுவர், இந்த அதில் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளென்னும் சொல்லொன்றும், தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்துள் முந்தி செயல் என்றும் கூறுவார்கள். இங்கே விழிசை சிவம் தகப்பனாரும் பிள்ளையும் ஒருவருக்கொருவர் நன்றி செய்வதாக சபையிலே முந்தி இருந்து சகல காரியங்களையும் செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு ஆளுமை, எங்களுடைய ஆளுமையை பற்றி கூறின எங்களுடைய பிரதம விருந்தினர் மிகுந்த உயர்ந்த ஆளுமை திறன் மிக்கவராக இருக்கின்ற எங்களுடைய கோகிலா அம்மையார். அந்த கோகிலா அம்மையாரை சபையிலே முன்னிறுத்திய இந்த விழிசை சிவம் ஐயா அவர்கள், அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக மீண்டும் எங்களுடைய அம்மையார் அவருடைய பெயரிலேயே ஒரு விருது வழங்குகின்ற வைபத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார் என்றால் அவருடைய நன்றி உணர்வு எவ்வளவு மிக பெரியது என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஒரு எடுத்துக்காட்டாக தன்னுடைய தந்தைக்கு செய்கின்ற ஒரு எடுத்துக்காட்டாக, அதே நேரத்திலே இங்கே கூடியிருக்கின்ற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இவர் இந்த விழாவை அமைத்து வருகின்றார். இந்த வகையிலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மற்றதாக பொதுவாக அந்த கலைஞர்கள் எப்பொழுதும் வாழும் பொழுதே கௌரவிக்கப்பட வேண்டும் என்று கூறுவார்கள். இறந்த பின்பு அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் இத்தனை புத்தகம் எழுதினார் என்று சொல்வதை விட இருக்கின்ற போதே கலைஞர்களை கௌரவித்தல் அவர்களுக்கு மதிப்பு, அவர்களை பார்த்து மற்றவர்களும் அந்த கலையிலே ஈடுபடுவதற்கு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த வகையிலே இங்கே கலைஞர்கள் பலர் கௌரவிக்கப்பட்டு விழிசை சிவம் விருது கொடுக்கப்பட்டு மிகவும் மகிழ்வோடு இருக்கிறார்கள். நாங்களும் பார்த்து மகிழ்வடைகின்றோம். இந்த மிக உன்னதமான இந்த செயற்பாட்டையும் நாங்கள் இந்த அவையிலே கண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இங்கே கூறுவதாக இருந்தால், மற்றது இந்த பொதுவாக இந்த களம் அவைக்காற்று களம் நாடகம் என்று தொடங்கி அதாவது உளநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த ஒரு ஆற்றுகையை செய்து அவர்களுடைய உளநலத்தை வளப்படுத்துகின்றது. பொதுவாக இந்த ஆற்றுகை செயற்பாடு இப்பொழுது உளநலமாக இருந்த போதிலும் உங்களுடைய பழைய சங்க காலத்திலே பொருள் பெறுவதற்காக பொருள் பெற்றவர் பொருள் பெறுகின்ற கூடிய அரசருக்கு ஆற்றுகை பற்றிய ஆற்றுப்படை நூல்களை கண்டிருக்கின்றோம். அது பொருள் வழிபட்டது. அது மாதிரி அருள் வழிபட்டும் இந்த திருமுருகாற்றுப்படையை கண்டிருக்கிறோம். இங்கே உள வழிபட்டு எங்கள் கோகிலா அம்மையார் அம்மருடைய தலைமையிலே அமைகின்ற இந்த சோலைக்குயில் அவைக்காற்றுக்களம் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையின்படி ஒரு மகத்தான ஒரு சாதனை. இது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் மன நிறைவை தருகின்றது. உள நெருக்கீடுகள் உள்ளவர்கள் அம்மையாரிடம் வந்து தங்களுடைய கஷ்டங்களை கூறி ஆறுதல் கூறுகின்ற ஒரு அமைப்பாக இது வளர்ந்து வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் தனித்து நேரடியாக அம்மையாரிடம் கற்க முடியாதவர்கள் அந்த உங்களுடைய தலைவர் கூறியது போல அந்த ஜூம் வழியாகவே இந்த உளநலம் சார்ந்த கல்வியை போதித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதிலே நானும் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். எத்தனையோ புதிய புதிய விஷயங்களை
நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மற்றதாக இன்றைய இந்த நிகழ்விலே நல்ல இசை நாடகம் ஒன்றை அம்மையார் அவர்களுக்கு பல்துறை வித்தகராக காணப்படுகின்றார். எல்லா வகையிலுமே அவருக்கு ஈடுபாடும் ஒரு புதுமையை காண வேண்டும் என்ற விருப்பமும் இருந்தது. அந்த வகையிலே இங்கே ஒரு சத்தியவான் சாவித்திரி இசை நாடகத்தை ஒரு புதிய வழியிலே மேடையேற்றி எங்கள் எல்லோருக்கும் மன நிறைவை தந்தார். அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய பிள்ளைகள், தன்னிடம் கேட்கின்ற பிள்ளைகள் கவிதை கட்டுரை அதுகளை எழுதி அதை நூலாக தொகுத்து அந்த பிள்ளைகளே ஒரு சாரரை அதற்கு மதிப்பீட்டு செய்யக்கூடிய அதையும் ஒரு விதமான ஆளுமை தான். ஒரு மேடையில் வந்து பேசுகிறனாலே அதுக்கு ஒரு தனித்திறன் இருக்க வேண்டும். சில பேருக்கு நடக்கும். என்னுடைய டீச்சர் சொல்லுவா, தன்னுடைய பிள்ளை முழங்கால பிடிச்சி கொண்டு தானே பேசுமெண்டு அப்படின்னு அடங்கி கொண்டிருக்குமெண்டு. அப்போ அதுவும் ஒரு ஆளுமை திறனை எங்களுடைய அம்மையார் அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். இவ்விதமாக பலவிதமான சிறப்புகள் கொண்டதாக இந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றது. மங்கள விளக்கேற்றுதலிருந்து ஒரு திட்டமிடல் ஒழுங்கமைப்பு மிக சிறப்பாக இருக்கின்றது. அதே நேரத்திலே உபசாரங்கள் சிறந்த வகையில் இடம்பெற்றன. இயல் இசை நாடகம் என்று சொல்லி 3 முத்தமிழும் விரைவி வரத்தக்கதான நிகழ்ச்சிகளை அமைத்து இந்த சோலைக்குயில் அவைக்காற்று களத்தின் 38வது ஆண்டு நிறைவு விழா இனிதே நடைபெற்று இருக்கின்றது. முக்கியமாக எங்களுடைய கலா வித்தகர் அம்மையார் அவர்கள் இந்த மாநில நேயம் மிக்கவராக இருப்பதன் காரணமாக இத்தகைய அருமையான நிகழ்வுகளை கொண்டு நடத்துவதற்கு இறைவனும் அருள் பாலித்திருக்கின்றான் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்வுகள் மேலும் மேலும் தொடர்ந்து நடைபெற்று அவரையும் மகிழ்வித்து எங்கள் எல்லோருக்கும் மகிழ்வை தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இந்த விநாயகனை கேட்டு நேரம் நெருங்குகின்றவர்கள் சாப்பாட்டு நேரமும் நெருங்குகின்றது. ஆனபடியாலே என் உரையை இதனுடன் நிறைவு செய்து மீண்டும் என்னைக்கு அழைத்த இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி. வாய்ப்புகள் வாசல் வரை வரும். நாங்கள் தான் வாசல் வரை சென்று அதனை பற்றி கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதேபோல் எங்களுடைய கௌரவ விருந்தினர் அவர்கள் தரப்பட்ட வாய்ப்பை காத்திருந்த அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி தனது மனதிலே தேக்கி வைத்திருந்த அவ்வளவத்தையும் இன்றைய வாய்ப்பிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவர் கூறிய ஒவ்வொரு விடயமும் எங்களையும் இந்த குழுவையும் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொறுமையாக எங்களுடைய அம்மையாரும் அதனை கேட்டுக்கொண்டிருந்த போது நாங்கள் அதனையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தோம். அடுத்ததாக நன்றி உரை நவில்வதற்காக திரு விஜயகுமார் விஜயலாதனன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதிப்புக்குரிய பெரியோர்களே, எமது சோலைக்குயில் அவைக்காற்று களம் என்று 38வது வருட நிறைவு விழாவை கொண்டாடி அதனுடைய இறுதிக்கடத்தை ஆன்மித்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அழைத்த மாத்திரத்தில் உரிய நேரத்தில் இங்கு வந்து எங்களுக்கு பிரதம அதிதி உரையை ஆற்றி எங்கள் மாணவர்களுக்கான சான்றிதழ்களையும் தன்னுடைய திருக்கரத்தினால் வழங்கி வைத்து விழிசை சிவம் விருதினையும் வழங்கி வைத்து எம்மையெல்லாம் கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்தி வைத்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய மருத்துவர் திருமதி முல்லை பரமசிவம் அம்மையானவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே மட்டுமல்லாது எப்போதும் எங்களுடைய நிகழ்விலே தன்னுடைய பிரசனத்தை தந்து எங்களை உற்சாகப்படுத்துகின்ற பேராசிரியர் திரு கானா ஸ்ரீ கணேசாந்தன் ஐயா அவர்கள் எங்கள் சோலைக்குயில் அவைக்காற்று கழகத்தினுடைய கனதியான பணிகளை பற்றி சிறப்பான தன்னுடைய சிறப்புரையிலே கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் எங்களை எல்லாம் கௌரவப்படுத்த சான்றிதழ்களையும் தனது கரத்தினால் வழங்கி வைத்து விருதுகளையும் கலைஞர்களுக்கு கொடுத்து எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கின்ற அன்பரவர்களுக்கு நமது இந்த நிகழ்வு ஏற்பாட்டுக் குழுவினர் சார்பாக மிகுந்த ஆனந்தமான மகிழ்ச்சிகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். இங்கே கௌரவ அதிதியாக வந்திருந்து கருத்துரைகளை ஆற்றிய எழுத்தாளர் திருமதி புனிதவதி சண்முகம் அம்மையார் அவர்களுக்கும் நமது நன்றிகளை கூறிக்கொள்வதோடு அவர் எங்களுடைய இந்த கழகத்தினுடைய செயற்பாடுகளை நன்கு உணர்ந்து
அதனுடைய காலத்தினுடைய தேவைகளை பற்றியும் சிறப்பாக தன்னுடைய கருத்துரையிலே எடுத்துரைத்திருக்கின்றார். அவருக்கும் நமது இந்த நிகழ்வின் சார்பாக நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் அழைத்த மாத்திரத்திலே இங்கு வந்து இந்த கௌரவங்களை பெற்றுக்கொண்ட எழுத்தாளர் திரு அகலங்கனையா அவர்கள் மற்றும் அம்மா அச்சகத்தினுடைய உரிமையாளரும் பதிவாளரும் ஆகிய திரு ஸ்ரீ கிருஷ்ணராஜா ஐயா அவர்கள் மற்றும் ரஞ்சினி தேவி சிவலிங்கம் அம்மையார் அவர்கள், எங்களுடைய சோழக்குயில் நாடக கலைஞர்களாகிய பரமசிவன் ஐயா மற்றும் திரு மூனா விஜயகுமாரி அம்மையார், திரு சானா கிருபானந்தன் ஆகியோருக்கும் நமது மட்டற்ற மகிழ்ச்சிகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்வதில் நிறைவடைகின்றோம். இந்த நிகழ்வு இதுவரையும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்விலே இந்த மண்டபத்தை எமக்கு தந்து எங்களுக்குரிய மதிய போசனத்தையும் ஒழுங்குபடுத்தி எங்களுக்கெல்லாம் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய பரிவார சபைகளுக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்வுகளுக்கு பின்னணி வாத்தியங்களை வாசித்த ஒவ்வொரு வாத்திய கலைஞர்களுக்கும் எங்களுடைய சோலைக்கோயில் அவைக்காற்று களத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் நாங்கள் மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். மற்றுமொரு காத்திரமான பெருமதியான நிகழ்விலே உங்கள் யாவரையும் எங்களுடைய இந்த நிறுவனம் சந்திக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் யாருக்கேனும் நாங்கள் நன்றிகளை கூற தவறியிருப்பேன். அவர்களுக்கும் இத்தருணத்திலே எங்கள் நன்றிகளை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கூறி எங்களுடைய அவைக்களம் விடைபெற்றுக் கொள்கின்றது. விளவில எழுவோம், எழுகையில் நிமிர்வோம், உறுதி தளர மாட்டோம். நன்றி. விஜயநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக சோலைக்குயில் கீதம் இசைப்பதற்காக திருமதி விமலாதேவி நாகேஸ்வரன், திருமதி சுமானந்தி பாஸ்கரன், திருமதி தமயந்தி கணேசானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குயிலோசை கேட்கிறது குவலயமே எழுக, குயிலோசை கேட்கிறது குவலயமே எழுக, சோலை குயிலோசை கேட்கிறது குவலயமே எழுக, குலவுகளை வளம் பெருக துதித்தோடி வருக, குலவுகளை வளம் பெருக துதித்தோடி வருக, சோலை குயிலோசை கேட்கிறது குவலயமே எழுக, பயில்கலைகள் பருக வேண்டும் பரவசமாய் வருக, பயில்கலைகள் பருக வேண்டும் பரவசமாய் வருக, துயில்களை இளையோரே துயர் துறந்து பழங்க, துயில்களை இளையோரே துயர் துறந்து பழங்க, குயிலோசை கேட்கிறது குவலயமே எழுக, கதை கவிதை கட்டுரைகள் கலை செழுமை அறிக, விதை தூவி விருட்சமென விழுதூன்றி வளர்க, கதை கவிதை கட்டுரைகள் கலை செழுமை அறிக, விதை தூவி விருட்சமென விழுதூன்றி வளர்க, புதந்திருக்கும் அறிவியலை புனைகதையாய் தருக, புதந்திருக்கும் அறிவியலை புனைகதையாய் தருக, விதந்துரைக்கும் வெளிகளென தினத்திறனால் ஒளிர்க, விதந்துரைக்கும் வெளிகளென தினத்திறனால் ஒளிர்க, சோலை குயிலோசை கேட்கிறது குவலயமே எழுக, சீர்ம செய்வோம் நலனோங்கி வாழ வகை செய்வோம், திசை மாறும் பறவைகளை வழிகாடி வளர்ப்போம், சீர்ம செய்வோம் நலனோங்கி வாழ வகை செய்வோம், திசை மாறும் பறவைகளை வழிகாடி வளர்ப்போம், பார்வுகள கலைஞர்களை கௌரவித்து மகிழ்வோம், பார்வுகள கலைஞர்களை கௌரவித்து மகிழ்வோம், வேரோடு விழுதெனவே விளைநிலத்தை காப்போம், வேரோடு விழுதெனவே விளைநிலத்தை காப்போம், சோலை குயிலோசை கேட்கிறது குவலயமே எழுக, சோலை குயிலோசை கேட்கிறது குவலயமே எழுக, குவலயமே
விழாவும் நிறைவு பெறுகின்றது. இதுவரை எங்களோடு கலந்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.